the Game of Thrones. Congratulations, Ashna. 10 out of 12 predictions so far, right? Especially on the congratulations, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா GT டீமுக்கு. What happened in that last over? இல்லையே, ஷோக்கு முன்னாடி உருட்டு. நீங்க எடுத்துக்கோ ஒரு 20%. அந்த 20% எனக்கு தான். இது எப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா, சஸ்திகா அவர்களே, தாங்கள் உருட்டியால் நான் ஒரு ஜிடி பக்கம் போகாத இருந்த நான், டிசி பக்கம் போக வேண்டி இருந்த நான், ஜிடிஐ செலக்ட் பண்ணி இன்னைக்கு 10 out of 12 இருக்கேன் அப்படின்னு வேணா உங்களுக்கு மரியாதை கொடுத்துறேன் சஸ்திகா. ஓகே, தேங்க் யூ வெரி மச். பட் ஆனா லுக், ஐ திங்க் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருந்தது அபவுட் ஜிடி. ஏன்னா 2 games on the bounce. One thing very commendable about GT, சஸ்திகா, நீங்க 2 out of 2 தோத்துருக்கீங்க. But the third game you come and you are able to put a very consistent stock standard. அதான் சொல்லுவாங்கல்ல, இது DTCP approved plotரா அப்படிங்கிற மாதிரி. DTCP approved டீம் இவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறைநிறைகளும் இல்ல. அக்மார்க் என்னன்னு சொல்ற மாதிரி, அக்மார்க் நெய் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ், which is what they are. they are a very standard team, stable team, emphasis on player development, emphasis on hard work. நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். and they put in a performance. நம்ம I think நான் ஒரு இன்ஸ்டா போஸ்டும் போட்டிருந்தேன், ப்ரிவியூலயும் சொல்லியிருந்தேன். ரஷீத் கான் is looking good. He is probably going to turn the heat up. ஒரு 3 for 17, ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். டிசி ஜெயிச்சிருக்கணும். at several stages டிசி ஜெயிச்சிருக்கணும். ஜிடி வந்தாங்க, ஜிடி ஜெயிச்சிருக்கணும், டிசி வந்தாங்க. அப்புறம் ஜிடி தோக்கறேன்னு அடம் பிடிச்சாங்க. அப்புறம் டிசி என்ன சொன்னாங்க, அந்த அடம்லாம் நீ பிடிக்க முடியாது. எனக்கு ஐ வில் நாட் அக்செப்ட் ஒன் திங் அலோன் சஸ்திகா. இது எப்படின்னா, இட் இஸ் அவுட் ஆஃப் மை திங்கிங். யூ நீடட் 2 runs of 1 ball, right? What stops you from getting a single? Why are you not? You're not on the last wicket, right? You are not on the last wicket. You're not on the last wicket. My God, man. These are not rookies. 2 balls, 2 to get. And you end up losing the game. Goodness gracious me. அவ்வளவுதான் சொல்லணும். அது இல்ல, இன்னைக்கு எழுதியிருக்கு, இன்னைக்கு நட்சத்திரங்கள்ல எழுதியிருக்கு, it has to be GT. அது யாருனாலயும் மாத்த முடியாது. I'm not able to make a rational of this thinking. நான் எவ்வளவு தடவை யோசிச்சாலும் என்னது, ஏன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா குல்தீப் யாதவ் நீ ஒரு ரன் டர்ன் ஓவர் பண்ணிட்ட, 1 ball 1 run to get. குல்தீப் யாதவ் அவுட் ஆயிட்டான். அட்லீஸ்ட் யூ ஹேவ் a second bite at the cherry, right? You have a second bite. You can go into the super over. A 210 plays 210 going into the super over is okay, right? You are not losing the game instantly. அந்த instantly நீ தோக்கலல்ல. And the odds are that நீ லாஸ்ட் பால்ல பைக் ஓடலாம், தொட்டுட்டு ஓடலாம், ஐடியா மணி மாதிரி பால தூக்கி அடிக்கலாம், என்னென்னோ பண்ணலாமே. நீ குல்தீப் யாதவ் கூட ஒரு நல்ல ஷாட் ஆடலாமே. அந்த லாஸ்ட் மினிட்ல do you think அந்த brain fade ஆகும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? Was that a brain fade moment? ஆமா, 100% இல்ல. ஆமா, இத நான் சொல்லியே ஆகணும். பீடாக் ஸ்டைல்ல. That's the absolute bottom line. இல்ல, இத எப்படியுமே கேட்டகரைஸ் பண்ண முடியாது. I am actually speaking, I am shell shocked. All of us were. That last over, last ball. I am shell shocked. I started the show off happily because GT ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சொன்னது நிறைவேறிடுச்சே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தானே ஒழிய I can't fathom this. Yeah. And நீங்க சொன்ன மாதிரி there were times when DC this match was going towards DCங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. And even in the last, when Miller came back 6 after 6 fours அப்படின்னா ஓகே முடிஞ்சு அவ்வளவுதான் ஓகே அப்படிங்கிறப்ப that last brain fade moment, I think all of us are still in that shock. But going back and talking about GT and DC. On that note, finally the IPL is here. The best game. We have just seen the best game of the tournament. Yeah. Yes. கொடுத்திருக்கீங்களே ஜிடியா, என்னதான் சொன்னாலும் கொடுத்திருக்கீங்களே பெஸ்ட். You can definitely not rule out GT. எல்லாரும் கடப்பார டீம் எல்லாம் இருக்கலாம். All the 3 games நீங்க பாத்தீங்க அப்படின்னா till the end you could not rule them out. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. மேபி ஓகே, இதுல இருந்து எல்லாமே நீங்க இந்த வீரான ஒரு படம் வந்து ரஜினி, இது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். கடைசி வரையும் ஆடியன்ஸ் அதை they will not give up on it. ரஜினியும் மீனாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, நம்பிக்கையோட பாப்பாங்க அந்த படத்தை. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நீயும் நம்பிக்கையோட
பரவாயில்லைங்க இருக்கலாங்க. பட் எஸ் அபவுட் ஜிடி அண்ட் டிசி இந்த லாஸ்ட் 3 சீசன்ஸுமே வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர்ஸா மட்டும் தான் இருந்திருக்கு. இன் 2024 டிசி ஸ்கோர்ட் 224 அண்ட் ஜிடி 220 அப்படின்னு ஸ்கோர் பண்ணி டிசி ஒன் பை 4 ரன்ஸ். இன் 2025 டிசி were 199, ஜிடி 205 for 0, 1 by 10 wickets அப்படி 0 அப்படிங்கிற மாதிரி. And that of course Sai Sudarshan and Shubman Gill, the Jack and Jill went up the hill அப்படின்ட்டு வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டாங்க. Third consecutive year, another 200 versus 200. And then GT just takes it off. It was சொன்ன மாதிரி யார் பக்கம் போகும்னே தெரியாம at the end, should we call it luck? Even if there's 99% hard work, that 1% நம்ம லக்குக்கு கொடுக்கணும். டிசி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாவம் 0 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க, ஹியர் கம் ஆன் டேக் திஸ் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஜிடிக்கு. பேசிக்கா இட் வாஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். அதாவது மில்லர் வந்து 2 பால் ரெண்டுமே ஸ்லோவர் பவுன்சர் தான். லாஸ்ட் 2 பால் அதுல ஒரு ஸ்லோவர் பால வந்து ஒரு ஸ்கொயர் லெக் அடிச்சுட்டு ரன் ஓடல. He invited trouble upon himself. 1 ball 2 to get அடிச்சு ரன் அவுட் ஆயிட்டார். ஆனா கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ, ஜாஸ் பட்லரோட கீப்பிங் வாஸ் ஃபேபுலஸ் இன்னைக்கு. நாட் ஜஸ்ட் இஸ் பேட்டிங் பேட்டிங் அப்பா பின்னிட்டாரு. லுக்ட் இன் பிரின்ஸ்லி டச். அவங்க டீம்ல பிரின்ஸ்னு ஒருத்தர் கேப்டன் பண்ணி அவரும் பயங்கரமா ஆடி இருந்தாலும் இவரு ஹீ லுக்ட் இன் பிரின்ஸ்லி டச். வெல்கம் பேக் டு சுப்மன் கில். ஃபைனலி ஐ திங்க் ஜிடி will be so happy. I think Washington கடைசியில ஆக்சலரேட் பண்ண முடியல வாஷியால. I personally felt GT were short by 15 runs. 15 ரன் ஷார்ட். அவங்க மில்லர் நடுவுல வெளில போயிட்டாரு. கேஎல் ராகுல் 92 அவுட் ஆயிட்டாரு. கேஎல் ராகுல் வந்து இன்னைக்கு கொலவெறியில ஆடினான் பேட்டிங். I think towards the end frustrate பண்ணி விட்டாங்க. போங்கடா அப்படி frustrate ஆயி ஒரு ஷாட் பிரசித் கிருஷ்ணா வைட் மிட் ஆஃப்ல ஒரு ஷாட் அடிச்சான். அண்ணனே அதுதான் ஆரம்பம். இந்த காளியோட ஆட்டமே இங்கதான் ஆரம்பங்கிறதுக்கு அதுதான் அந்த ஷாட் தான். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆனா பாரு. இட் வாஸ் a different KL Rahul altogether. And I think welcome back to KL Rahul, welcome back to Josh Butler, welcome back to Shubman Gill, and finally GT will be so happy with the fact that அவங்க என்னது welcome back to GT. ஆமா ஜிடி வந்துட்டாங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் ஏறிட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ் மேல இருக்காங்க. கேகேஆர் கிளைம் பண்ணி மேல போயிருக்காங்க. பட் பிகாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த நெட் ரன் ரேட் பெருசா அடிவாங்கல க்ளோஸ் கேம்ஸ் தோத்ததுனால. ரஷீத் கான் இப்படிதான் போலிங் போட போறாரு, ஜாஸ் பட்லர் இப்படிதான் பேட்டிங் ஆட போறாரு, வாஷிங்டன் சுந்தர் அவங்களால ஒரு பேலன்ஸ் பிளேயரா யூஸ் பண்ண முடியுது, ஒருவேளை போலிங் அட்டாக்கும் ஃபயர் பண்ணி எடுத்து அசோக் சர்மா பார்ட்டிக்கு வந்துட்டாரு, தயவு செய்து வந்து டோன்ட் ரூல் அவுட் த ஃபேக்ட் தட் யூ கேன் பிரிங் இன் சாய் கிஷோர் ஆர் மானவ் சுத்தார் இன்டு தி டீம். இதை பண்ணினாங்கன்னா ஜிடி ஆஸ் யூஷுவல் மிடில் டேபிள்ல வாடா உழைச்சு மேல போவோம், உழைப்பு தாண்டா வாழ்க்கையில முன்னேற்றங்கிற அந்த ரோலுக்கு வருவாங்க திருப்பி ஜிடி. 100% yes. In fact, நான் ரொம்ப ஹாப்பிப்பா. யார் ஹாப்பி இல்லையோ நான் பயங்கர ஹாப்பி. பட் எண்ட் ஆஃப் த டே ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். நோ டவுட்ஸ் அபவுட் இட். எல்லாமே சொல்லு. ரஷீத் கான் வந்து அவருக்கு பேக் சர்ஜரி ஆயிருக்கலாம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, நிறைய ஹிட் மீ பால்ஸ் போட்டிருக்காரு, ஸ்லாட்ல போட்டிருக்காரு. அவரு முன்னாடி இருக்கிற மாதிரி பழைய பன்னீர்செல்வமா வருவாரா தெரியாது அப்படின்னு சொன்னது போக இப்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். இட்ஸ் an absolute bottom line அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. பட் ஐ வாஸ் அகேன் வெரி சர்ப்ரைஸ் சஸ்திகா. அவரோட ஸ்பெல்ல எண்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ரன் ரேட்ல பெரிய ஒரு கேட்சப்பே கிடையாது. அக்சர் பட்டேல் ரொம்ப ஸ்மார்ட் கிரிக்கெட்டரு. அவரோட ஓவரோட லாஸ்ட் பால் நினைக்கிறாரு, அந்த ஓவரோடது ஒரு ஸ்வைப் அடிச்சு கூகுளி கேட்ச் கொடுத்துட்டாரு. அகேன் வெரி சர்ப்ரைஸ்ட். அதெல்லாம் அக்சர் பட்டேல் பண்ற மிஸ்டேக்ஸே கிடையாது. திஸ் கேம் டெல்லி மேட் அம்டி டம்டி சாட் ஆன் த வால் அளவுக்கு மிஸ்டேக்ஸ். அவ்வளோ மிஸ்டேக் பண்ணி ஜிடி பயங்கர பர்ஃபெக்டா ஒரு கேம் பேட்ல ஆடி அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி they got 2 points on the board. This is also telling you two sides of the story. ஜிடிக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. டிசி வந்து புவரா ஆடி மேட்சை ஜெயிச்சுட்டு போயிடலாம். பெரிய சேஸ் பெரிய மேட்ச் கூட ஜெயிச்சுட்டு போகலாம். ஸோ தட் இஸ் டெல்லிங் யூ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு டீம்ஸ்க்கு நடுவுல இருந்து. Definitely yes. நீங்க ரஷீத் கான் வந்து சொன்னீங்க, and you had already met him in the Mumbai International Airport ன்னு வேற சொன்னீங்க. We can see so many changes. நீங்க will he come back தெரியாது, இல்ல he is back அப்படிங்கிற மாதிரி he is back. KL Rahul at the end of the day is also KL Rahul. இன்னைக்கு ஃபுல்லா இந்த உருட்டை மட்டும் தான் உருட்டலாம் ஒரு முடிவோட நான் வந்து வந்திருக்கேன். வெல்கம் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம சொல்ல. இன்ஃபேக்ட்
ஒரு சிக்ஸும், ஒரு ஃபோரும் நிஜமாலுமே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி பிளேயிங் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஓன் தட் கர்நாடகா பாய் பிரசித் கிருஷ்ணா. "என்னப்பா உனக்கு? அதுவும் இந்த பையன தான் நீ போட்டு அடிக்கணுமா? இன்னைக்கு தான் நீ ஃபார்முக்கு வரணுமாங்கிற மாதிரி ஜிடி ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நெனச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா ஆகும்? இது நெறைய நான் பார்த்துருக்கேன். நானும் நெறைய தினேஷ் கார்த்திக்கோட விளையாடிருக்கேன். அந்த மாரி பிளேயர்ஸ் வென் யூ ஆர் ஃபெமிலியர் பிளேயிங் வித் ஸ்டேட் மேட் கிரிக்கெட்டர்ஸ், சில சமயம் அவுட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் ஃபியர் நான் சொல்லும்போது, கேஎல் ராகுலுக்கு அதாவது பிரசித் கிருஷ்ணாவோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன? ஹார்ட் லெங்த் அடிக்கிறது. ஓகே. ஆஷிஷ் நேரா வந்து பிரசித் கிருஷ்ணா கிட்ட திருப்பி திருப்பி சொல்லி நான் கேட்டிருக்கேன். "நீ ஸ்லோயர் பால் போடாத. ம். நீ ஃபுல்லா யார்கர் போடாத. ஹார்ட் லெங்த் போடு" அப்படின்னு எப்போதுமே சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா he went away from that and bowled a slower ball to KL Rahul. Tried to bowl a Yorker and got pummeled down the ground. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, பிரசித் கிருஷ்ணா his head is thinking, கேஎல் ராகுல் பயங்கரமா புல் அடிப்பான். நான் ஹார்ட் லெங்த் போட்டு கொஞ்சம் லெங்த் மிஸ் ஆச்சுன்னா என்ன புல் அடிச்சு ஃபிளிப் பண்ணிடுவான். So let me go fuller, let me go slower ballனு போட்டு he's gone on proactive reputational fear of KL Rahul and he's gone for runs. ஒரே ஒரு ஓவர். இன்ஃபேக்ட் சிராஜ் தான் அந்த விக்கெட் எடுத்து அவங்கள கேம்ல எடுத்துட்டு வந்தாங்க. கேஎல் ராகுல் விக்கெட்டோட வைட்டல் விக்கெட். ஆனா சிராஜோ பிரசித் கிருஷ்ணாவோ அதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஓவர், வெறும் ஒரு 3 பால் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இந்த கேம் அவ்வளவு க்ளோஸாவே போயிருக்காது. சோ அகைன் கொஞ்சம் அவங்க சிராஜுக்கு ஏர்லியான் விக்கெட்ஸ் விட மாட்டேங்குது. தேர் ஃபாஸ்ட் bowling யூனிட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஸ்டெப்பிங் அப். அது ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா ரஷீத் கான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வர போறாரு அப்படின்னா ஜிடி வில் கெட் அ லுக் இன். தே வில் புட் மூக்கு அப்படி முன்னாடி நீட்டுவாங்க. வரவா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் வரவா, கேன் யூ ப்ளீஸ் ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு கேட்பாங்க. Alright. Actually, I have a question about in the David Miller oda retire out. At 12 runs, he got retired out, and Stubbs oda wicket pona apro he came back inside. Can you please generally explain when a பின்னாடி player போய் gets retired out, can he come back in any time? 2 விஷயம் இருக்கு. ரிட்டயர்ட் ஹர்ட்டுக்கும் ரிட்டயர்ட் அவுட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரிட்டயர்ட் Okay. ஹர்ட்னா ஹி இஸ் ஹர்ட். ஐ திங்க் ஹி ஹேட் சம் கட் இன் ஹிஸ் வெப்பிங் இல்லையா? Yeah. So he's retired hurt. So he Mm. can tell the umpire, I'm hurt, I want to attend to it medically, I can come back. He can come back anytime back in. Okay? ஆனா எனக்கு என்ன டவுட்னா டேவிட் மில்லர் நான் வந்து பிளாஸ்டர் போட்டு வரேன்னு சொல்லி பின்னாடி நெட்ல பேட்டிங் ஆட்ட வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வெளில போகும்போது 10 பாலுக்கு 12 ரன். Okay. அனில் அல்லா பேட்ல பால் படவே அல்லா. திரும்பி வந்து நெட்டு போய் ஆட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பால் த்ரோ டவுன் ஆட்டு டமா நடிச்சுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஹேமந்த் பாய் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கழுத்து வலிக்க 4 த்ரோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏமாங்கன்னா ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஒரே இடத்துல இப்படி நின்னுகிட்டு இருந்தாரு. குடு குடு குடுன்னு உள்ள ஓடி வந்து என்னமோ சொல்லிட்டெல்லாம் வேற போயிட்டு இருந்தாரு. நான்லாம் நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அந்த இந்த படத்துல வரும்ல ஒரு காலை தூக்கி அந்த மாதிரி ஒரு காலை தூக்கி எல்லாம் நின்றுருக்கேன் டெஸ்ட் மேட்சுக்கு. அண்ட் இதுல ஒரு ஹைலைட் தெரியும்ல, நாங்க சிட்னில டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது ம். யாருன்னு ஞாபகம் இல்ல, யாரோ ஒரு பிளேயரா இல்ல ஸ்டாஃபான்னு தெரியல, அவங்க இப்படி ம். தட்டு எடுத்து சாப்பிட போனாங்களாம். அப்ப நாங்க கரெக்டா ஆட ஆரம்பிச்சோம்னு சொல்லி அந்த மூவ்மெண்ட் ரிப்பீட் பண்ணினே இருந்தாங்களாம். கையை முன்னாடி யோசிச்சு பாரு ஒரு 30 ஓவருக்கு அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கிங்ல போட்டுருவாங்க. உள்ளேயே உட்காந்துரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் ஒரு கோச்னா சஸ்திகா ரொம்ப கஷ்டம் சஸ்திகா. நான் சொல்றேன்ல, டிஎன்பிஎல்லே நான் கோச் கம் கேப்டன் வேலை பார்ப்பேன். கண்ணு முன்னாடி நடக்கும். டேய் பண்ணாதீங்கடா, கண்ணு முன்னாடி முடியலடா, நாங்களும் பார்த்திருக்கோம். முடியல. அது மீமா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது பாத்திருக்கல. அந்த மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஏன்னா நான் அவனுக்கு வந்து உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, அதுல நடந்ததை எவனையும் காட்ட மாட்டான். ஆனா அப்கோர்ஸ் அது என்டர்டெய்னிங்கா இருக்கு. என்னையால யூஸ் பண்ணிக்கங்க மீமா. உள்ள ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுத்து அமிச்சேன். என்ன கொடுத்து அமிச்சேன்னா, இத பாரு ரன்ன பால் இருக்கு. ரொம்பலாம் இல்லடா, 29 ரன் தான்டா அடிக்கணும். அடிக்கலாம் வேணாம்டா, சிங்கிளர்ரா அப்படின்னு சொன்னேன். ஓங்கி அடிச்சு ஒரு கேட்ச் விட்டாங்க. அடுத்து திருப்பி தண்ணி பாட்டிலோட எலக்ட்ராலையும் சேர்த்து உள்ள அமிச்சேன். டேய் அவன மேட்ச முடிச்சிட்டு வர சொல்றா உள்ள, அவன் ரிஸ்கே எடுக்க வேணாம்டா. ஓகே. மூணாவது தடவை பவுண்டரி ரோப்பு கிட்ட போயிட்டு டேய் செவ்வல தாண்டுடா தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 3 கேட்ச் விட்டாங்க. 4வது கேட்சும் கொடுத்தாங்க அவன். அதையும் விட்டாங்க அவங்க. ஞாபகம் இருக்கு. So basically, ஆனா அதெல்லாம் வந்து நானே திருப்பி when I look back at it, I laugh at it myself. Those are all emotional in the moment things. So அதே மாதிரி தான் ஹேமந்த் அப்படி கை கட்டி நின்னுந்தார் பாவம். ஆமா. இன்னைக்கு நெறைய எமோஷன்ஸ் 2 டீமோட யூனிட்லயும் வந்து கண்டிப்பா இருக்கும். டெஃபினெட்லி டிசி வில் திங்க் ஓவர். என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டெஃபினெட்லி தே வில் திங்க் ஓவர் அண்ட் தே வில் கம் பேக். அண்ட் ஜிடிக்கு இது ஒரு அருமையான ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அடுத்த மேட்ச், நாளைய மேட்ச் பத்தி நம்ம பேச போறோம். கேகேஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி.
என்னடா கேகேஆருக்கு பாயிண்டே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, "இந்தா மழை வச்சுக்கோ" அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ட வந்து எப்படியோ குடுத்துட்டாங்க. அண்ட் நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க, அ மழைனால இன்ட்ரஸ்டிங்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க டாஸ வின் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாட் வாஸ் இன்ட்ரஸ்டிங் அபௌட் இட்? இல்ல நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் சம்டைம்ஸ் வந்து இது தப்பான முடிவு. பேட் ம். அப்படின்னு சொல்லிடலாம். பட் செவரல் டைம்ஸ் அதுக்கு பின்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். ஐ ம். ஃபைண்ட் தட் தாட் ப்ராசஸ் இன்ட்ரஸ்டிங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்றது? உனக்கு என்ன மாரி எக்ஸாம்பிள் குடுக்குறது? இப்ப வந்து நம்ம ஸ்கூல்லலாம் இப்ப நான் ஒரு தடவ ஸ்கூல்ல படிக்கும்போது டியூப் லைட்ட உடைச்சுட்டேன். ஓகே. டியூப் லைட்ட உடைச்சுட்டேன்னா எப்படின்னா, அந்த கையில இந்த சீப்பு சுத்தினே எடுத்துட்டு போவோம். பார்த்திருக்கியா? ஒரு சீப்பு சுத்துற மாரி இருக்கும். தெரியும், அது எப்படி தெரியும். அத இப்படி சுத்தினே இருக்கும்போது அப்படி சுத்தி சுத்தி பாஸ் பண்ணுவோம். லஞ்ச் பிரேக்ல. அத ஓகே, பண்ணும்போது என் கையில இருந்து இப்படி மேல போய் டியூப் லைட் அடிச்சு டமால்னு விழுந்துருச்சு. ஓகே. ஓகே. அந்த டியூப் லைட் கீழ விழுந்துருச்சு. நல்ல வேளை யார் மேலயும் படல. ஆனா அது விழுந்தபோது இப்ப என்னன்னா, ஒரு பிரின்சிபலோ இல்ல ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸோ வந்து கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க? "நீ என்ன யோசிச்சு இத பண்ண?" அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா ம். அவங்க வந்து தே வாண்ட் டூ திங்க். இவங்க என்னெல்லாம் நினைச்சிருந்தா இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. சோ எனக்கு அது அது அந்த அந்த வார்த்தைகள், அந்த டிஸ்கஷன் எப்படி இருந்திருக்கும்னு நான் கேட்க ஆசைப்படுறேன். அதுதான் இன்ட்ரஸ்டிங். ஏன்னா மழை வரப்போகுதுன்னு தெரியும். கரெக்ட். டக்வர்த் லூயிஸ் ஆவுன்னா சும்மானா வந்துருவாங்க. அதுவா இருக்கும். இல்ல ஒருவேள ஏய் இந்த மேட்ச் எப்படியுமே மழையில வந்துரும்டா. ம். அட்லீஸ்ட் நம்ம பேட்டிங் ஆடி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்டா. அவங்களுக்கு பவுலிங் போடாம அனுப்பிச்சிடலாம்டா. அது தட் கேன் பி த ஒன்லி only reason. பிளாசிபிள். பாசிபிள் இல்ல. பிளாசிபிள். Philosophical. தட் கேன் பி த ஒன்லி பிளாசிபிள் ரீசன் வை தே பேட்டட் ஃபர்ஸ்ட். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, 2 ஸ்பின்னரையும் டிராப் பண்ணிட்டாங்க. 2 ஸ்பின்னரும் இல்ல டீம்ல. அப்ப அந்த ம். அந்த அந்த என்ன பவுலிங் அட்டாக் இத வச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறீங்க. மழை வந்துருச்சு. சரி இந்த டிஸ்கஷன் எப்படியா இருந்திருக்கும்னு நான் கேட்க ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். அதனால தான் இன்ட்ரஸ்டிங்ன்னு சொன்னேன். தப்புன்னு ஷூரா சொல்லல நான். வந்து கண்டிப்பா தப்பில்ல. அப்படியே ரெயின் வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி நீங்க சொன்ன மாதிரி போய் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படின்னு ஏய் அங்க கூட ஆளா மச்சான் வந்து வாடா, பிராக்டிஸ் ஏய் பண்ணி மச்சான் வாடா 20 ஓவர் காஜ் அடிச்சுட்டு அவன் பால தூக்கின்னு ஓடி போயிடலாம். அந்த மாரி தாத்தா தூக்கிட்டு பட் எஸ் நாளைக்கு we have another match at Eden only. இதுவரைக்கும் எந்த ரெயின் ஃபோர்காஸ்டும் இல்லை. வாட் ஷுட் த டீம் வின்னிங் த டாஸ் டூ? என்ன பண்ணணும்? டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்? முதல்ல டாஸ் வின் பண்ணணும். நானா இருந்தா நான் முதலில் கேட்க டாஸ் வின் பண்ண வேண்டும். நான் கேகேஆர் இருந்தேன்னா சொல்லிடுவேன். எல்எஸ்ஜி நீயே டாஸ் வின் பண்ணிக்கோ. நீயே ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. ஏன்னா எனக்கு எனக்கு கேகேஆர பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் இன்ஜுரி மேல இன்ஜுரி. ஏதாவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி விழுது. பத்திரானா ஆமா. 18 கோடிக்கு எடுத்தாங்க. அவன் இன்ஜோர்டு. 25 கோடிக்கு கேமரன் கிரீன் எடுத்தாங்க. அவன் இன்ஜோர்டு இல்ல. அவன் பார்ட்லி அன்அவைலபிள். இல்ல இந்த மேட்ச் வரேங்கிறான். நான் 4 ஓவரும் போட்டு தரேன் உங்களுக்கு. அண்ணன் பண்ணி அ, தரேன். அண்ணன் இருக்கேன் வரேன் அப்படின்னு இந்த மேட்ச் வரான். இந்த மேட்ச் அ. அவைலபிள். நான் ஆனா என்ன கேட்கிறேன்னா, அந்த அவைலபிலிட்டி உங்களுக்கு வேணுமா? நீங்க ஏன் ஒரு டீம் சைஃபர்ட் ஆடக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஜெனுவினாவே கேட்கிறேன். நீ டீம் சைஃபர்ட் ஆடேன். அண்ட் நான் என்ன சொல்லிட்டேன், வருணுக்கு இடது கையில அடி சஸ்திகா. நான் என்ன ம். சொல்லிட்டேன்னா, அந்த இந்த கைய மடிச்சுனே எங்க ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்கிரைப் வச்சு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டான். அவன் சொல்லுவான், அந்த பையன் எழுதுவான். ஸ்கிரைப். அ. அந்த மாரி வருண கைய பின்னாடி ஒளிச்சு வச்சுன்னு ஒத்த கையிலேயே பவுலிங் போட சொல்லுங்க. சீரியஸா தான் சொல்றேன். இந்த கையில தானே ஆடி 4 ஓவர் போட்டு இம்பாக்ட் சப் பண்ணிடுங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறான். ஓகே. ம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ம். போடுறான். பவுலிங் போட்டோம். ம். போய் ஃபைன் லெக்ல நின்னுக்கிட்டோம். 4 ஓவர் முடிச்சிட்டு இம்பாக்ட் சப் பண்ணிடுங்களேன். ஓகே. இன்னி பண்ணணுமே. தேதிக்கு வேணி ஆ? பட் கேகேஆர் பண்ணணுமே. அந்த மாதிரி இல்ல ஐ நீங்க ஜஸ்ட் சேயிங் சொல்றீங்க ஏன்னா அந்த தாட் ப்ராசஸ். ஏன்னா தீஸ் ஆர் டெஸ்பரேட் டைம்ஸ். இட் ரிக்வயர்ஸ் டெஸ்பரேட் மெஷர்ஸ். சோ தே வில் ஹேவ் டு திங்க். நீ வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் என்ன அடி வாங்கலாம் நீ அவங்கள ஆட வச்சு தான் ஆகணும். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். தே ஆர் யுவர் பெஸ்ட் பெட். சோ அவங்க விளையாடி கேமரூன் கிரீனையும் விளையாட வச்சு, அதுக்கப்புறம் டீம் சைஃபர்ட்டையும் விளையாட வச்சு, உன் பேட்டிங் மூலமா ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஆக்சுவலா ஸ்பீக்கிங் இந்த கேம்ல ஃபேவரட் பிக் பண்றது ரொம்ப கஷ்டம் சிஸ்டிகா. ஏன்? எப்படி பிக் பண்ண போறேன்னே தெரியல. இல்ல இல்ல எனக்கு புரியல. ஏன்? இல்ல ஏன்னா எனக்கும் தான் புரியல. ஏன்னா சன்ரைசர்ஸுக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடந்த மேட்ச்ல அ. எல்எஸ்ஜி வந்து ஈஸியா சேஸ் பண்ணிருக்கணும். நடந்து போயிருக்கணும். அத கொண்டு போய் கடைசியில ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போய் அந்த கேம ஒரு பிளைண்ட் ஸ்லோவா எடுத்துட்டு போய் 2 பால்ஸ்க்கு 1 ரன் கொண்டு வந்து அத ஓங்கி அடிச்சு அத அவேஷ் கான் திருப்பி அடிச்சு. அத பாத்தியா? பார்த்தேன். அத அவேஷ் கான் திருப்பி அடிச்சு இதுக்கு பெனால்டி குடுத்துருக்கணும்னு சொல்லி ஐயோ என்னால முடியல. இந்த கேம் நியாயப்படி சொல்லணும் அப்படின்னா எல்எஸ்ஜி தான் சொல்லணும். ஆனா ஓகே. நான் கேகேஆர் செலக்ட் பண்ண போறேன். பட் எல்எஸ்ஜியோட ஃபாஸ்ட் பவுலிங் டீம் வந்து ஒரு as a unit they have been better அப்படிங்கிறதுனால you still don't want to choose LSG for tomorrow?
எனக்கு என்னவோ வந்து ஒருவேளை இவங்க நாளைக்கு நரேனையும் வருண் சக்கரவர்த்தியும் ஆடினாங்கன்னா ஐ ஹாவ் அ ஃபீலிங் இவங்க எல்எஸ்ஜி பேட்டிங் பெரிய பேட்டிங்லாம் இல்ல ஸ்ரீகா. அண்ட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் they can topple LSG. So I am going with KKR. KKR is going to move up the table and I think they're going to get their first win of the tournament நான் நினைக்கிறேன். we have actually just got a report that வருண் நாளைக்கு விளையாட மாட்டார் அப்படின்னு. So if Varun doesn't play, who comes in his place? What happens to KKR? இன்னும் KKR பக்கம் தான் நீங்க இருக்க போறீங்களா? இரு நம்ம ஒரு வாட்டி இதை கூட்டி கலைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வாங்க. இல்ல இப்ப கேகேஆரோட லைனப்ப வந்து ஆழ்ந்த தியானத்துல போய் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ஃபின் ஆலனும் இவனும் அஜிங்கியா ரஹானேயும் ஓகே 1+1 2+2 அது ஓகே. நம்பர் 3 வந்து கேமரன் கிரீன் போயிட்டு இருக்காரு இப்போதைக்கு. நம்பர் 4 வந்து யார் ஆடுறாங்க அங்குரிஷ் ரகுவன்சி. நம்பர் 5 வந்து ரிங்கு சிங், 6 ரமன்தீப். அப்புறம் யாரு 7 யாரையும் விடுறானே நல்லா அடிப்பானே யாரோ அனுகுல் ராய். நமன்தீப் சிங். ரமன்தீப் சிங் சொல்லிட்டேன். ராம்போ சிங். ஆமா ராம்போ சிங் சொல்லியாச்சு. இவன் போலிங் அட்டாக் தான் வந்து போலிங் இது 2 ஃபாரினர் ஆயிடுச்சு. 2 ஃபாரினர் ஆயிடுச்சு. ஃபின் ஆலனும் கிரீனும் சொல்லிட்டேன். முசரபானி நரேன் 2 போலரு. வைபவ் அரோரா, அனுகுல் ராய், வேற யார் போலிங்? உம்ரான் மலிக், கார்த்திக் தேவ். ஓகேப்பா நாளைக்கு கோயிங் வித் கேகேஆர். Still going with KKR? KKR. Why can't we have a Tim Seifert open? பண்ணலாம். யாருக்கு பதிலா ஆனா யார் வெளில போவாங்க? கிரீன் வெளில போகணும். கிரீன் வெளில போயிட்டு சைஃபர்ட் நீ 3 ஆட வைக்கலாம். இல்ல சைஃபர்ட் ஓபன் பண்ண வச்சுட்டு அஜிங்கியா 3 ஆட வைக்கலாம். முசர்பானிய வெளிய அனுப்ப வேண்டியது தானே? இல்ல ஏற்கனவே போலிங் இல்ல. முசரபானியாவது அழகா 4 என்ன நல்லா தானே போட்டான் போன மேட்ச். ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்து. எக்ஸ்ட்ரா இந்தியன் சீமர் we can have in no. உம்ரான் மலிக் எடுத்து வரணும். அதனால 4 overs 40 தான கொடுக்க போறான். இல்ல நீங்க சைஃபர்ட் எடுத்து வந்தாலும் சரி எடுத்து வரலாம் சரி. நாளைக்கு கேகேஆர் தான். நாளைக்கு கேகேஆர் தான். உனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கோ? எனக்கு கேகேஆர் சரி இருந்துட்டு போட்டும். அந்த நாளைக்கு கேகேஆர் தான். நாளைக்கு கேகேஆர். ஓகே. Now talking about LSG. சரி நீங்க கேகேஆர் பக்கமே சாஞ்சாலும் LSG யோட பிரின்ஸ் யாதவ் the pace attack. You need to talk about him. நீ இந்த மாதிரி ஞாபகப்படுத்தினா எனக்கு பயம் வருது. இப்போ நீங்க LSG-க்கு மாத்துங்க. சொல்லி மாத்த வைக்கிறேன். ஐயோ சரியான போலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த மோசின்கான வேற ஆட வைக்காம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லாலேச்சன் வேற வரான். லாலேச்சன் வேற ஃபர்ஸ்ட் அங்க ஆட போறான் இப்ப ஈடன்ல. அவன் நல்லா போட்டுருவான் நியூ பால்ல. லாலேச்சன் அவேஷ் கானுக்கு பதிலா மோசின் கான விளையாட வைப்பாங்கன்னு தான் நான் கெஸ் பண்றேன். கட்டர்ஸ் தேவைப்படாது உனக்கு. மோசின் கானு, லாலேச்சன், இவங்க அப்புறம் திக்வேஷ் ராட்டி, அப்புறம் வேற யார் போலரு? இல்லம்மா ஐ ஸ்டில் ஸ்டிக் வித் இவனே. ஐ ஸ்டில் ஸ்டிக் வித் கேகேஆர். Okay, so tomorrow KKR है तैयार 2 points. நீங்க வெயிட் அண்ட் see பிரின்ஸ் யாதவ் பவர் பிளேல 2 விக்கெட் நல்ல விஷயம் தானே. பிரின்ஸ் யாதவ் விக்கெட் எடுத்தாங்க என்னோட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா KKR है तैयार 2 point. என்ன இவர் என்ன சொன்னாலும் KKR 2 point மிஸ்டேக் ஆவே 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி whatever happens it is. Okay, but do you think பரத் அருண்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மனால LSG யோட bowlingல பார்க்க முடியுதுன்னு do you agree with it? Especially இவரே பரத் அருணே தான் KKRல இருந்தாருமா போன வருஷம். இதே பரத் அருண் தான் போன வருஷம் KKRல இருந்தாரு. நீ வந்து when you have a skillful bowling attack செமையா எடுத்திருக்காங்க அவங்க fast bowling attack. இந்த வருஷம் LSG வந்து they will piggyback on the fact that their fast bowling is gun. And I think that is where their strength lies this year. பரத் அருண் வந்து எப்படின்னா ஜாலியா வச்சுப்பாரு பசங்களை. நல்ல மென்டலா ஃப்ரீயா வச்சுப்பாரு. ஜாலியா போய் போடுறா. பரத் அருண் இருந்தா ஏன் ஷமி நல்லா போடுறான்னு தெரியுமா உனக்கு? ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஷமி கிட்டே ஜாலியா போடியா நீ எப்படின்னா அவன் ஜாலியா போய் போடுவான். அவனே எல்லாம் கரெக்டா போடுவான். அவன் மேல நீ இங்க போடு அங்கிட்டு போடு இதெல்லாம் ப்ரெஷர் பட்டனா ஷமி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அது பரத் அருண் வந்து பியூட்டிஃபுல்லா மேன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவார். செம்ம மேன் மேனேஜர் அவரு. யாருக்கு என்னென்ன சொல்லணும் எப்படி சொன்னா வேலை செய்யணும் அவருக்கு தெரியும். அப்படி வேலை வாங்கிடுவாரு. நான் LSG-க்காக நிறைய போராடிட்டு லைனா கொடுத்துட்டேன். அப்பவும் முடியாத KKR 2 points அப்படிங்கறதுல இன்னும் வந்து நீங்க ஸ்டிக் பண்றீங்க. ஆல்ரைட், இன்னைக்கு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நாளைக்கு கேமும் இதே இன்ட்ரெஸ்டிங்கா ஈடன் கார்டன்ல போகும்னு நாங்க நம்புறோம். சோ நாளைக்கு KKR பக்கம் நீங்க சாயிறீங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். ஓகே, பை பை. Thank you so much for joining us on this episode of Game of Thrones.